கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்தது. சரி, அதில் ஒரு 4 கமெண்ட்ஸ் போடலாமே அப்படின்னு சொல்லி போடுறேன். இது வந்து குணசீலன் டிக்யூ. கேமரா பின்னாடி போங்க, பயமாக இருக்குது. புருஷனுக்கு சோறாக்கி போடு, வந்துட்டா கேமராவை தூக்கிட்டு. பெண்கள்னால் புருஷனுக்கு சோறாக்கி போட்டுட்டு தான் இருக்கணுமா? உங்கள் வீட்டில் பெண்கள் அப்படி தான் நடத்துகிறீங்களா? 2வது காமெண்ட், ஸ்ரீகாந்த் 9987, நீ மூடு. இந்த மாதிரி நடந்ததே பெரிய விஷயம். இதில் வர நீ கேவலமாக போடுறியா? நீ இல்லாமல் ஒரு ஆள் நீ எல்லாம் வந்து வீடியோ போட வந்த பாரு. ஏய், பொறுப்பாக போய் குடும்பத்தை பாருடி. முதல்ல தமிழில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், தமிழை கொள்ளாதீங்க. 2வது, குடும்பத்தை பார்க்குறதான் பெண்கள் வேலைன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து 100 வருஷம் பின்னாடி இருக்கீங்க. முன்னாடி வாங்க. 3வது, சுப்பிரமணி P283, சரி, நீ எந்த ஊர்லேருந்து பேசுகிறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? இது என்னன்னு தெரியுமா? உனக்கு அவர் வந்து ஒரு அரசியல்வாதியோட ஆஃபீஸெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னடி பிரச்சனை? இதுக்கு மேலே பேசுனா எனக்கு கெட்ட வார்த்தை வரும். சுப்பிரமணியன்னா, போடி வாடிங்கிறதே வந்து தமிழில் கெட்ட வார்த்தை தான். சரியா? உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் அம்மாவையோ தங்கச்சிகளையோ அக்காவையோ யாராவது போடியும் கூப்பிட்டா போடி வாடியும் கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 கமெண்ட்லேயும் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, அடிப்படையாக வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுக்கணும், பெண்களை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாமல் தான் எல்லாருமே இருக்காங்க. இவங்கெல்லாம் தான், இந்த மாதிரி ஆளுகள்லாம் தான் கமெண்ட்டை போட்டு தலைவர்களோட பெயரையே கெடுக்கிறாங்க.